இன்றைக்கி வந்து தோசை மாவு இல்லாதப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரவை, அரிசி மாவு, தயிர், உருளைக்கிழங்கு வச்சு நான் எப்படி தோசைன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இதில் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகா அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 2 கட்டி அதை இதில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பூண்டு நிறையா போட்டோம்னா கார சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க. இது கூட நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவங்க வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதங்கிட்டுங்க. கூட வந்து இதுக்கு அளவாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளியெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். இதுக்கிடையில் வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப்பு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து கீறி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, பூண்டு 1, இஞ்சி, அப்புறம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இதுக்கு வந்து நம்ம அளவாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து பொட்டுக்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு அதையும் சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி பாருங்கள், தக்காளி, மிளகா, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நல்லா நம்ம ஆற விட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டுங்க. கொட்டிடலாம் தேங்காய் சட்னியில். வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்குறேங்க. இதை வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, இது கூட வந்து பச்சை மிளகாய் 3 கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டுங்க. சவக்காய் திருகணி இஞ்சிங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து அளவாக வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம். வெங்காயம் வதனதுக்கப்புறம் மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கறி மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து இதில் காரம் போட்டிருக்கோம், அதனால் இது மட்டும் போதும். நம்ம வந்து மசித்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதோட நம்ம சேர்த்து கலரி விட்டுருலாங்க. பொட்டுக்கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நம்ம சேர்த்திக்கலாம். அதை அப்படியே சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா மசாலா வாசம்லாம் போய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம்.
ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. கடுகு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரைச்சிட்டு வந்த கார சட்னி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டுங்க கார சட்னி. இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துருக்குறேன். இது வந்து தயிர் வந்து 1/2 கப்பு, ரவை வந்து ஒரு 1/4 கப்புங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். பச்சை உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து, பூண்டு ஒரு கட்டி, அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு, இதுக்கு அளவாக உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி மிளகாய் ஒரு 3 ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில். இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், அதுக்கிடையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார சட்னி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டு நம்ம இனி தோசை சுட்டுக்கலாம். நல்லா தோசை பார்த்துக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. தோசைக்கல்லில் வந்து நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் தடவிருக்கேன். நம்ம இதில் அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம மாவெல்லாம் இல்லாதப்போ தீர்ந்துருச்சுன்னா உடனே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரிசி மாவு, தயிர் இதெல்லாம் வச்சு நம்ம ரவையெல்லாம் வச்சு இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டுக்கலாங்க. பாருங்க, ஒரு பக்கம் வந்துடுச்சு, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கம் வேகட்டும். நம்ம இந்த பக்கம் திருப்பி நம்ம கொஞ்சம் அந்த கார சட்னி வந்து இதில் எல்லாம் பூரா அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம அதை வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவி நம்ம இதை எடுத்துடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி தோசை கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி நம்ம இந்த இது மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கங்க.